ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தமிழ் நியூ சிலபஸ் யூனிட் 2லேருந்து இந்த மரபு சொற்கள் தான் பார்க்க போகிறோம். இதை சிலபஸில் மென்ஷன் பண்ணியே கொடுத்துருப்பாங்க. திணை மரபு, பால் மரபு, கால மரபு, இளமை பெயர், ஒளி மரபு, வினை மரபு, தொகை மரபுன்னு சொல்லிட்டு சிலபஸில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை பற்றி தான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவுக்கான பிடிஎஃப் வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திணை மரபு ஆக்சுவலாக திணை 2 வகைப்படும். ஒன்று உயர்திணை, இன்னொன்று அக்ரிணை. யாரெல்லாம் உயர்திணையில் வருவாங்க அப்படின்னா, மனிதர்கள், தேவர்கள் போன்றவங்க உயர்திணை. விலங்கு, பறவை, மரங்கள் மற்றும் உயிரற்றவை இதெல்லாமே அக்ரிணில் வரும். அதே மாதிரி உயர்திணை வினைச்சொற்கள், அக்ரிணை வினைச்சொற்கள்னு இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு வந்தான் அப்படின்னா உயர்திணை ஒருமையில் வரக்கூடிய வினை சொற்கள் இது. வந்தார்கள் அப்படின்றது உயர்திணை பன்மையில் வரக்கூடிய வினை சொற்கள். அடுத்தது அக்ரிணியில் பாருங்களேன், வந்தது அப்படின்னா அக்ரிணியில் வரக்கூடிய ஒருமை. இதுவே வந்தன அப்படின்னா அக்ரிணியில் வரக்கூடிய பன்மை. ஸோ அப்போது இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? திணை 2 வகைப்படுது. அது ஒன்று உயர்திணைன்னு ஒன்று இருக்குது, அக்ரிணின்னு ஒன்று இருக்குது. அந்த உயர்திணையிலையும் பெயர் சொற்கள் இருக்குது, வினை சொற்கள் இருக்குது. அதே சமயம் அக்ரிணிலையும் பெயர் சொற்கள் இருக்குது, வினை சொற்கள் இருக்குது. இதெல்லாம் நம்மளுக்கு தெரியுது இல்லையா? இப்போது திணை மரபு அப்படின்னா என்னென்னா, உயர்திணையில் இருக்கக்கூடிய பெயர் சொல்லுக்கு உயர்திணையை சார்ந்த வினை சொல்ல தான் பயன்படுத்தணும். அதேமாரி அக்ரிணியில் வரக்கூடிய பெயர் சொல்லுக்கு அக்ரிணியை சார்ந்த வினை சொற்களை தான் பயன்படுத்தணும். இது மாறாமல் பயன்படுத்துவதற்கு தான் திணை மரபு அப்படின்னு பெயர். ஒரு உதாரணத்துக்கு மனிதர்கள் வந்தது அப்படின்னோ விலங்குகள் வந்தார்கள் அப்படின்னோ சொல்லக்கூடாது. மனிதர்கள் வந்தார்கள் அப்படின்னு உயர்திணைக்கான வினை சொல்ல தான் பயன்படுத்தணும். விலங்குகள் வந்தன அப்படின்னு அக்ரிணைக்கு உரித்தான வினை சொற்களை தான் பயன்படுத்தணும். இதற்கு திணை மரபு என்று பெயர். சரிங்களா? அடுத்தது பால் மரபு பார்க்கலாம். பால் மரபுன்றது அதாவது பால்ன்றது மொத்தம் 5 வகைப்படும். ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். இப்போ அவன் அப்படின்றது ஆண்பால், அவள் அப்படின்றது பெண்பால், அவர்கள் அப்படின்றது பலர்பால், அது அப்படின்றது ஒன்றன்பால், அவை அப்படின்றது பலவின்பால். சரிங்களா? எப்படி உயர்திணைக்கு தனியான வினை சொற்கள், அக்ரிணிக்கு தனியான வினை சொற்கள் உள்ளதோ அதே போல் ஒவ்வொரு பாலுக்கும் தனித்தனியே வினை சொற்கள் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு ஆண்பாலுக்கான வினை சொற்களாக வந்தான், சென்றான், பார்த்தான், கேட்டான் அப்படி சொல்லலாம். பெண்பாலுக்கான வினை சொற்களாக வந்தால், பார்த்தால், கேட்டால், சென்றால் அப்படி சொல்லலாம். பலர்பாலுக்குன்னும் போது வந்தார்கள், கேட்டார்கள், பார்த்தார்கள், சென்றார்கள் அப்படி சொல்லலாம். இப்போ ஒன்றன் பால் அப்படின்னும் போது அந்த ஒன்றன் பாலும் பலவின் பாலும் அக்ரிணிக்கு உரியது. ஆண்பால், பெண்பால், பலர்பால் உயர்திணைக்கு உரியது. சரிங்களா? இந்த ஒன்றன் பால்னு வரும்பொழுது அது வந்தது, அது பார்த்தது, கேட்டது, செய்தது, நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றன் பாலுக்கு தனியான வினை சொற்கள் இருக்குது. பலவின் பாலுக்கு வந்தன, கேட்டன, பார்த்தன, சென்றன அப்படின்னு சொல்லிட்டு தனியான வினை சொற்கள் இருக்குது. இந்த வினை சொற்களை பாலுக்கு ஏற்ப மாறுபடாமல் பேச்சு வழக்குலையும் எழுத்து வழக்குலையும் பயன்படுத்துறது தான் நம்ம பால் மரபுன்னு சொல்லுவோம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு அவன் வந்தாள் அப்படின்றது தவறு. அதேமாரி அவள் சென்றான் அப்படின்றதும் தவறு. அவர்கள் வந்தன அப்படின்றதும் தவறு. அது வந்தார் அப்படின்றதும் தவறு. அவை வந்தது அப்படின்றதும் தவறு. அவர்கள் வந்தது அப்படின்றதும் தவறு. இந்த மாதிரி ஒரு பாலுக்கு வேறொரு பாலுக்கு பொருத்தமான வினை சொற்களை சேர்த்து பேசவோ எழுதவோ கூடாது. இதுதான் பால் மரபு. அப்போ எப்படி எழுதணும்? அவன் வந்தான் அப்படின்னு எழுதணும். அவள் கேட்டாள் இல்லை சென்றாள் அப்படின்னு எழுதணும். ஸோ பால் மரபுனா இப்போ உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிருக்கும். அடுத்தது பார்க்கலாம் கால மரபு. காலம் 3 வகைப்படும். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அவ்வளோதான். இப்போ சிம்பிளாக சொன்னால், அவர் நேற்று வருவார் என்றோ, அவர் நாளை வந்தார் என்றோ, இன்று மாலை வந்தான் என்றோ கூறக்கூடாது. ஏன் அப்படின்னா, நேற்று வருவார்னு சொல்லக்கூடாது இல்லையா? வருவார்னா அது எதிர்காலத்துக்கான வினை சொல். சரிங்களா? அப்போ எதிர்காலத்துக்கு உண்டான வினை சொல்ல இறந்த காலத்தில் கொண்டு போய் சொல்லக்கூடாது. நேற்றுன்றது இறந்த காலம்,
அப்போ இறந்த காலத்தை கூட ஒப்பிட்டு சொல்லக்கூடாது. அப்போ இது கால வழுன்னு ஆகிடும் அப்படி சொன்னால். அப்போ நேற்று அப்படி சொன்னால் அது கால வழுன்னு மாறிடும். அப்போ இது எப்படி சொல்லணும்? நேற்று வந்தார் அப்படின்னு சொன்னாதான் அது கால மரபாக இருக்கும். அதேமாதிரி பாருங்கள், அவர் நாளை வந்தார்னு சொல்கிறோம். நாளை அப்படின்றது எதிர்காலத்துக்குரிய ஒரு சொல். அப்போது நாளை வருவார்னு சொன்னாதான் அது பொருத்தமாக இருக்குமே தவிர நாளை வந்தார்னு இறந்த காலத்துக்கான சொல்ல பயன்படுத்தக்கூடாது. இன்று மாலை வந்தான் அப்படின்னு காலையில் சொல்லக்கூடாது. அதாவது இன்னைக்கு காலையில் இருந்துக்கிட்டு இன்று மாலை வந்தான் அப்படின்னு காலையில் இருந்துட்டு சொல்லக்கூடாது. ஸோ அதாவது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அந்தந்த காலத்திற்கு உரிய சொற்களை அந்தந்த காலத்திற்கே பயன்படுத்தி கூறுவது தான் கால மரபு. சரிங்களா? அடுத்தது இளமை மரபு சொற்கள் பார்க்கலாம். இதில் தாவரங்கள், விலங்குகள்னு தனியாக பிரிச்சிருக்கிறாங்க. தாவரங்களில் காய்களின் இளமை மரபு பார்க்கலாம். அவரை பிஞ்சு, அவரையை பிஞ்சுன்னு சொல்லணும். நம்ம அவரைக்கான்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படி சொல்லாமல் அவரை பிஞ்சு, வெள்ளரி பிஞ்சு, கத்திரி பிஞ்சு, தென்னங்குரும்பை, இளநீ, தேங்காய் அப்படின்னு சொல்லாமல் அதோட இளமை பெயர் என்னவா சொல்லணும்? தென்னங்குரும்பைன்னு சொல்லணும். அடுத்து வாழை கச்சல். நம்ம பொதுவாக என்ன பயன்படுத்துவோம்? வாழைக்காய் இருக்கா அப்படின்னு தான் கேட்போம். இதுவே வாழைக்காவுடைய இளமை பெயர் அப்படின்னு பார்க்கும்பொழுது வாழை கச்சல்னு சொல்லணும். மாங்காய் இருக்கான்னு கேட்குறோம், இல்லைன்னா மாம் பிஞ்சுன்னு சொல்லுவோம். சில இடத்துல மாம் பிஞ்சுன்னு சொல்லக்கூடாது, மாவடுன்னு சொல்லணும். இது டிஎன்பிசியில் என்ன கேட்ட கொஷினு, நல்லா நோட் பண்ணிங்க. மாவடு அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? அடுத்தது விலங்குகளின் இளமை பெயர். குருவி குஞ்சு அப்படின்னு சொல்லணும். கழுதை குட்டி, மான் கன்று, கோழி குஞ்சு, பன்றி குட்டி, கீரி பிள்ளை, அணிர் பிள்ளை, சிங்க குருளை, புலி பழர், யானை கன்று, மான் கன்று, எருமை கன்று, குதிரை குட்டி, நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, ஆட்டுக்குட்டி, குரங்கு குட்டி அப்படின்னு தான் சொல்லணும். இதெல்லாம் விலங்குகளுடைய இளமை பெயர். சரிங்களா? இதை மாற்றி சொல்லக்கூடாது. இது எப்படி கொஷின் கேட்பாங்கன்னா, பொறுத்துக்களை கொடுத்து கேட்கறதுக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மேக்ஸிமம் அப்படி தான் கேட்பாங்க. 1-2 கொஷின் பேப்பரில் மட்டும்தான் புலி இதன் இளமை பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரிங்களா? அப்போ புலி கீழே பழர், கன்று, குட்டி இதெல்லாம் இருக்கும். நாம் கரெக்டாக பழர் அப்படின்றத செலக்ட் பண்ணணும். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், ஒலி மரபு சொற்கள். கிளி கொஞ்சும், அதாவது கிளி சத்தம் போடுறது எப்படி இருக்குமா? கொஞ்சற மாதிரி இருக்குமா. ஸோ அப்போ கிளி கொஞ்சும். மயிலுடைய சத்தம் அகவும், அதாவது அகவுற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ மயிலுடைய சத்தம் எப்படி இருக்குமா? அகவும். கூகையுடைய சத்தம் குழரும். நரி ஊளையிடும். நரி கத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, நரி கத்துதுன்னு சொல்லக்கூடாது, நரி ஊளையிடும் அப்படின்னு சொல்லணும். காகம் கரையும், குதிரை கனைக்கும், யானை பிளிரும், ஆடு கத்தும், எருது எக்காலமிடும். இதெல்லாம் கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில், மறந்துடக்கூடாது. குரங்கு அலப்பும், சிங்கம் முழங்கும், புலி உரும்பும். புலியோட இளமை பெயர்னா பழர். புலி எப்படி சத்தம் போடும் அப்படின்னு சொல்லி கேட்டால் உரும்பும் அப்படின்னு சொல்லணும். பூனை சீரும், எலி கீச்சிடும், ஆந்தை அலரும், கிளி பேசும். அதாவது கிளி மேலே பார்த்தா கொஞ்சுன்னு சொல்லியிருப்போம், கீழே பார்த்தா பேசுன்னு சொல்லுவோம். ரெண்டுமே கரெக்டு தான். ஒன்று கொஞ்சுன்னு கொடுப்பாங்க, அது இல்லைனா பேசுன்னு கொடுப்பாங்க, குழப்பம் தேவையில்ல. அடுத்தது குயில் கூவும், கூகை குழரும், கோழி கொக்கரிக்கும், சேவல் கூவும், புறா குணுகும், மயில் அகவும், மேலே பார்த்தாச்சு, வண்டு முரளும், கழுதை கத்தும். எது மட்டும்தான் கத்துமா? கழுதை மட்டும்தான் கத்தும். மீதி எல்லாத்துக்கும் வேற வேற வேர்ட்ஸ் இருக்கு. அடுத்தது வினை மரபு சொற்கள். அப்பம் தின் அப்படின்னு வரணும். முறுக்கு தின் அப்படின்னு வரணும். சரிங்களா? நெல் தூற்று, நீர் பாய்ச்சு, காய்கறி அரி, களை பறி, பாட்டு பாடு, இலை பறி, பழம் தின், மலர் கொய், அம்பு எய்தார், ஆடை நெய்தார், உமி கருக்கினால்,
ஓவியம் புனைந்தான், கூடை முடைந்தார், சுவர் எழுப்பினான். சுவர் கட்டினான்னு சொல்லக்கூடாது, சுவர் எழுப்பினான்னு சொல்லணும். கூடை செய்தார்னு சொல்லக்கூடாது, கூடை முடைந்தார்னு சொல்லணும். செய்யுள் இயற்றினான், சோறு உண்டான், தண்ணீர் குடித்தான். நல்லா பாருங்க, தண்ணீர் குடித்தான், ஆனால் பால் பருகினான்னு சொல்லணும். சரிங்களா? பூ பறித்தால், மரம் வெட்டினான், மாத்திரை விழுங்கினான், முறுக்கு தின்றான். சரிங்களா? இதெல்லாமே வினை சொற்கள். அடுத்தது விலங்குகளுடைய வாழிடங்கள். ஆடு வாழக்கூடிய அந்த இடத்த ஆட்டுப்பட்டின்னு சொல்லணும். குதிரை வாழக்கூடிய அந்த இடத்த குதிரை கொட்டில்னு சொல்லணும். கோழி வசிக்கக்கூடிய அந்த இடத்த கோழி பண்ணைன்னு சொல்லணும். மாட்டை கட்டி வச்சிருக்கக்கூடிய இடத்த மாட்டு தொழுவம்னு சொல்லணும். யானையை கட்டி வச்சிருக்க இடத்த தான் யானை கூடம் அப்படின்னு சொல்லணும். வாத்து வாத்து பண்ணை அப்படின்னு சொல்லணும். அதேமாரி தாவர உறுப்பு பெயர்கள், இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அது 10th புக்கில் கூட கொடுத்துருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கிளை, சினை, அந்தமாரி கிளையுடைய பெயர், தண்டுடைய பெயர், இலையோடைய பெயர்லாம் கொடுத்துருக்காங்க 10th நியூ புக்கில். கம்பல்சரி பார்த்துங்க அதையும். ஈச்ச ஓலை, ஈச்ச மரம் இருக்குது இல்லைங்களா, அதை ஈச்சந்தழை என்றோ ஈச்ச மட்டை என்றோலாம் சொல்லக்கூடாது. அதை ஈச்ச ஓலை அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து சோள தட்டை, மா இலை, வேப்பந்தழை, வேப்ப இலை அப்படின்னு சொல்லக்கூடாது, வேப்பந்தழைன்னு தான் சொல்லணும். தாழை மடல், தென்னை ஓலை, ஈச்சையும் ஓலைன்னு சொல்லணும், தென்னை மரத்தையும் ஓலைன்னு தான் சொல்லணும். மூங்கில் ஓலை தான், சாரி மூங்கில் இலை, கமுகங்கூந்தல், பனை ஓலை, மொத்தம் 3 ஓலை. ஈச்சம் ஓலை, தென்னை ஓலை, பனை ஓலை. சரிங்களா? அடுத்தது பலா இலை, வாழை இலை, நெற்றால். நெற்றால்னா ஒன்றும் கிடையாது, நெல் தாள். நெல்லுடைய அந்த தழையை நம்ம என்ன சொல்லலாம், அந்த இலை இருக்கு இல்லையா, அது என்ன சொல்லணும், தாள் அப்படின்னு சொல்லணும். நெல் தாள் அப்படின்னு. சரிங்களா? இதேமாரி 10th புக்கில் இருக்குது, கம்பல்சரி பார்த்துங்க. நிச்சயமாக டிஎன்பிஎஸ்சி கொஷனில் அங்கேருந்து அந்த ஏரியாவில் கண்டிப்பாக கொஷின் வரும், மறக்காமல் பார்த்துங்க. காய்களுடைய இலைநிலை, அதை மேலே பார்த்தோம் இல்லையா, அது அவரை பிஞ்சு, தென்னங்குரும்பை, மாவடு, அந்த செட்டப் ஃபுல்லாக இது. இதில் 2 இது மட்டும் எக்ஸ்ட்ரா பார்த்துடலாம். முற்றிய தேங்காய் என்ன சொல்லணும் அப்படின்னா நெற்றுன்னு சொல்லணும். இளந்தேங்காயை வழுக்கைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மீதி இருக்கிற எல்லாமே மேலே பார்த்து தான். பலா பிஞ்சு பலா மூசுனும், முருங்கை பிஞ்சுன்னு தான் சொல்லணும். முருங்கைக்காவுடைய இளமை பேர்னா சொல்லணும், முருங்கை பிஞ்சு அப்படின்னு சொல்லணும். சரியா? அடுத்தது செடி கொடி மரங்களுடைய தொகுப்பிடம். அதாவது இப்போ ஆடு மாடு கட்டி வச்சிருக்க இடத்த என்னென்ன சொல்லணும்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரியே இந்த மரங்கள்லாம் ஒரு தோப்பாக ஒரே இடத்துல ஒரு தொகுப்பாக இருக்குது இல்லையா, ஒவ்வொரு மர வகையை பொறுத்து ஒரு பேர் சொல்லுவாங்க. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஆலமரங்கள் ஒரு தொகுப்பாக இருக்குது, ஒரு 10க்கு மேற்பட்ட மரங்கள் இருக்குது அப்படின்னா அதை ஆலங்காடுன்னு சொல்லுவாங்க. கம்பு ஒரு தோட்டத்தில் ஃபுல்லாக, ஒரு இடத்துல ஒரு நிலத்தில் ஃபுல்லாக கம்பை விதைச்சி வச்சுருக்கிறாங்க அப்படின்னா அது கம்பங்கொல்லைன்னு சொல்லணும். பனைமரங்கள் ஒரு இடத்துல நிறையா இருக்குது அப்படின்னா அது பனந்தோப்பு அப்படின்னு சொல்லணும். சவுக்க மரம் ஒரு இடத்துல நிறையா இருக்குது அப்படின்னா அதை சவுக்கத்தோப்பு அப்படின்னு சொல்லணும். சோளத்தை ஒரு நிறைய இடத்துல நடவு செஞ்சுருக்காங்க, ஒரே இடத்துல நிறையா சோளத்தை விவசாயம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அதை சோள கொல்லைன்னு சொல்லணும். பலாமரம் ஒரே இடத்துல நிறையா இருக்குது அப்படின்னா அதை பலாந்தோப்புன்னு சொல்லணும். தென்னை மரங்கள் ஒரு இடத்துல தொகுப்பாக இருக்குது அப்படின்னா அது தென்னந்தோப்பு அப்படின்னு சொல்லணும். தேயிலை ஒரு இடத்துல நிறையா வளர்ந்துருக்கு அப்படின்னா அது தேயிலை தோட்டம்னு சொல்லணும். பூக்கள், ஒரு பூவோ இல்லை பல விதமான பூக்களோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு அடர்த்தியாக நிறையா செடிகள் இருக்குது அப்படின்னா அதை பூந்தோட்டம் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம் இல்லையா, இப்போ இந்த கம்பங்கொல்லைக்கு போனேன் அப்படின்றத சில பேர் இந்த தோப்புன்னு பயன்படுத்திடுவாங்க, மாற்றி கொல்லிக்கு போனேன் அப்படின்றதெல்லாம் மாற்றி பயன்படுத்துவாங்க. அப்படி மாற்றி பயன்படுத்தக்கூடாது. பனைமரம் அதிகமாக இருந்தால் அது பனந்தோப்பு தான், அதை பனங்காடு என்றோ பனங்கொல்லை என்றோலாம் சொல்லக்கூடாது. அடுத்தது பாருங்கள், பொருள்களின் தொகுப்பு. அதுதான் இப்போ மேலே பார்த்தோம் இல்லையா, அதே தான். ஆட்டு மந்தை, ஆடுகள் எப்படி சொல்லும், ஆடு மந்தையாக போகும் அப்படின்னு. திராட்சை குலை, திராட்சை எப்படி தான் காய்ச்சிருக்கோம், கொலையாக காய்ச்சிருக்கோம்.
மாட்டு மந்தை, மாடு எப்படி தான் போவோம், மந்தையாக தான் போகும். கற்குவியல், கல்லை ஒரு இடத்துல குவிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அது பேரை கற்குவியல்னு சொல்லணும். வேலங்காடு, வேலம் இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். யானை கூட்டம், யானை நிறைய யானைகள் ஒரு இடத்துல ஒன்றா இருக்குது அப்படின்னா அதை யானை மந்தைன்னெலாம் சொல்லக்கூடாது, அதை யானை கூட்டம் அப்படின்னு சொல்லணும். அதேமாதிரி ஆனால் ஆடு மாடு ஒரு இடத்துல நிறையா இருக்குதுன்னா அதை ஆட்டு கூட்டம் மாட்டு கூட்டம்னு சொல்லக்கூடாது, அதை ஆட்டு மந்தை மாட்டு மந்தைன்னு சொல்லணும். யானைக்கு மட்டும்தான் கூட்டம். சாவி கொத்து, புரியுதுங்களா? சாவி நம்ம இது பெரும்பாலும் பயன்படுத்தல வார்த்தை தான், இதில் கன்ஃபியூஷன் இருக்காது. பசு நிறை, பசுக்கள், சரிங்களா, பசு நிறை. வைக்கோல் போர், வைக்கோல் மேடுனோ இல்லை வைக்கோல் குவியல்னோ அப்படிலாம் சொல்லக்கூடாது, வைக்கோர் போர் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது பொருளுக்கேற்ற வினைமரபு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மேலே பார்த்த மாதிரி தான். சோறு அதை உண் அப்படின்னு சொல்லணும், சோறு உண்டான் அப்படின்னு தான் வரணும். பழம் தின், பழத்தை சாப்பிடுவதற்கான வினை சொல் என்னன்னு கேட்டால் தின். கோலம் இடு, கோலம் போடு அப்படிலாம் கிடையாது, கோலம் இடு, கோலம் இட்டான், கோலம் இட்டால் அப்படின்னு தான் வரணும். தீ மூட்டு, தீ மூட்டு. நீர் குடி, பாட்டு பாடு, தயிர் கடை, படம் வரை, பால் பருகு, கவிதை இயற்று, விளக்கை ஏற்று, கூரை வேய். இது அந்தந்த சொற்களுக்கான வினை சொற்கள். இப்போ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கான சில பயிற்சி பார்த்தரலாம். ஆந்தை அலரும் என்பது ஒலி மரபு. எப்படிலாம் கொஷின் கேட்பாங்கன்றதுக்காக தான் அதை பார்த்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். புலியின் இளமை பேர் என்னது, பரள், பரள் அப்படின்னு மேலேயே சொல்லியாச்சு. அடுத்தது பூ பறித்தால் என்பது வினை மரபு, பறித்தல் அப்படின்றது ஒரு வினை. ஸோ இது என்னதுன்னு கேட்டால் வினை மரபு. ஒலி மரபை பொறுத்த சொல்லியிருக்காங்க. சிங்கம் என்ன பண்ணும், முழங்கும். அணில் கீச்சிடும். மயில் அகவும், மயில் அகவும். குயில் கூவும். குரங்கு அலப்பும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்தது பொருத்தமான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுத சொல்லி இப்படியும் கேட்பாங்க. குமரன் பழம் தின்றான். காலையில் சேவல் கூவியது. ஆட்டு மந்தை வருகிறது. எங்கள் ஊரில் வாழை தோட்டம் உள்ளது. குயில் கூவியது. ஸோ இப்படியும் கேட்பாங்க, அதையும் பார்த்துக்கணும். கீழுள்ள பெயர்களுக்கு உரிய இளமை பெயர்களை எழுதுக. இளமை பெயர், இப்போ ஒரு அனிமல் இருக்கும், அந்த அனிமலோட இளமை பெயர். கீரிய கீரி பிள்ளை, மான மான் கன்று, சிங்கம் சிங்க குருளை, பூனை பூனை குட்டி, எருமை எருமை கன்று அப்படின்னு. அடுத்தது பாருங்க, மக்கள் கூட்டம் தான், சரிங்களா, மக்கள் கூட்டம். வீரர் படை, விறகு கட்டு, சுள்ளி கற்றை, வைக்கோல் போர். இதுதான் கரெக்டான பொருத்தமாக பொறுத்திருக்கோம், சரிங்களா. அடுத்தது சொற்றொடர்களில் அமைந்துள்ள வழுக்களை அறிவோம்னு சொல்கிறேன். அரசன் வந்தது அப்படின்னும்போது அரசன்றது ஒரு உயர்திணை, வந்ததுன்றது ஒரு அக்ரிணை. அப்போது அரசன் வந்தான், அதுதான் சரியாக இருக்கும். கபிலன் பேசினால், கபிலன்றது ஒரு ஆண்பால், பேசினால்ன்றது ஒரு பெண்பால். இது தப்பாக இருக்குது. அப்போ எப்படி மாற்றணும், கபிலன் பேசினான் அப்படின்னு மாற்றணும். குயில்கள் கூவியது, குயில்கள்ன்றது அக்ரிணில் வரக்கூடிய ஒரு பன்மை, கூவியதுன்றது அக்ரிணில் வரக்கூடிய ஒரு ஒருமை. அப்போ கூவின அப்படின்னா தான் அக்ரிணில் வரக்கூடிய பன்மை. ஸோ குயில்கள்னு இங்கே அக்ரிணில் பன்மையில் கொடுத்துருக்கிறதுனால கூவின என்ன பன்மை சொல்ல தான் பயன்படுத்தணும், சரிங்களா. அப்போ குயில்கள் கூவின, சரியா. கமலா சிரித்தாய், இது இடவழு. கமலா சிரித்தாள், அவ்வளோதான். வளவன் நேற்று வந்திருக்கிறான், இது காலவழு. வளவன் நேற்று வந்தான், அவ்வளோதான். ஆந்தை கத்தியது, இப்போ கத்தியதுன்னு சொல்லும்போது ஒளிமரபு கீழே வருது, சரிங்களா. அப்போ ஆந்தை என்ன பண்ணும், அலறும். அப்போ ஆந்தை அலறியது அப்படின்னு வரணும், சரிங்களா. அடுத்தது பாருங்கள், மறுபடியும் இது அடுத்தது என்னென்ன மரபு பிழை இருக்கோ அதை நீக்கி அதை போகிறோம். புலவர் வந்தார்கள்னு சொல்கிறோம். புலவர்ன்றது ஒருமை, வந்தார்கள்ன்றது பன்மை. அப்போ இது தப்பு இல்லையா. அப்போ புலவர் வந்தார், இதுதான் சரியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம மாற்றணும், புலவர்கள் வந்தார்கள், இப்படி மாற்றிக்கலாம், சரிங்களா. மயில் கூவ, குயில் அகவியதான், இப்படியும் கேட்பாங்க, என்ன கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ இது கரெக்டு. மயில் அகவ, குயில் கூவியதுன்றது தான் கரெக்டு.
தாமரை படம் வரைந்தான். தாமரைன்றது ஒரு பெண்பால், வரைந்தான்ற ஆண் பாலுக்கான வினை சொல் வந்திருக்குது. அப்போ என்ன மாற்றணும்? இதை தாமரை படம் வரைந்தாள் அப்படின்னு மாற்றணும். ஏனைகள் வந்ததுன்னு சொல்கிறோம். ஏனைன்றது அக்ரிணியில் வரக்கூடிய பன்மை, வந்ததுன்றது அக்ரிணிக்கான ஒருமை. அப்போ இதை ஏனைகள் வந்தன அப்படின்னு பன்மைக்கான சொல்ல தான் போடணும், வந்தன. பெருமழை பெய்தமையால் மரங்கள் வீழ்ந்தது. பார், மரங்கள் வீழ்ந்ததுன்னு ஒருமையில் சொல்லக்கூடாது, மரங்கள்னு பன்மையில் சொல்லிட்டு வீழ்ந்ததுன்னு ஒருமையில் சொல்லலாமா? அப்போ இது தப்பு. அப்போ எப்படி சொல்லணும்? மரங்கள் வீழ்ந்தன அப்படின்னு பன்மையிலே தான் சொல்லணும். அடுத்து பாருங்க, வயலில் ஆட்டுக்கன்று மேய்கிறதான். ஆட்டை கன்றுன்னு சொல்லுவோமா, குட்டின்னு சொல்லுவோமா? ஆட்டுக்குட்டின்னு தான் சொல்லணும், சரிங்களா? யானை கன்று மான் கன்றுனா கரெக்டு, ஆனால் ஆட்டுக்குட்டி. வயலில் ஆட்டுக்குட்டி மேய்கிறது அப்படின்னு சொல்லணும். பசு குட்டி போட்டது. பசு கன்று போட்டதுன்னு தான் சொல்லணும். கேட்டால் கன்று ஈன்றது அப்படின்னு சொல்லணும், சரிங்களா? மாட்டை லாயத்தில் கட்டு. லாயம் என்னன்னா தொழுவம், வேற ஒன்றும் கிடையாது. மாட்டை தொழுவத்தில் கட்டு அப்படின்னு சொல்லணும். ஸோ மாட்டோடைய வசிப்பிடமாக இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பேர் என்னது? மாட்டு தொழுவம். அடுத்தது, வெற்றிலை தோப்புக்கு சென்று வெற்றிலை பறித்து வா. வெற்றிலை தோப்பு கிடையாது, ஒரு பனைமரத்தை சொல்கிற, பனைமரங்கள் சூழ்ந்த ஒரு பகுதியை நம்ம தோப்புன்னு சொல்லலாம். ஆனால் வெற்றிலைன்றதை தோட்டம் தான் சொல்லணும். ஸோ வெற்றிலை தோட்டத்திற்கு சென்று வெற்றிலை பறித்து வா, அதுதான் கரெக்டாக இருக்கும். யானை முழங்கும்னு சொல்கிறாங்க, சிங்கம் தான் முழங்கும். அப்போ யானை என்ன பண்ணும்? பிளிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட யூனிட் 2ல் இருக்கக்கூடிய இந்த மரபு சொற்கள் மொத்தமாக முடிஞ்சிடுச்சு. இந்த மரபு சொற்கள் எங்கெங்கே இருக்குன்னா 10th நியூ புக்கில் இருக்குது, 4th தமிழ் புக்லேயும் இருக்குது. இந்த 2 புக்கு 5th ஃபஸ்ட்டு டைம் தமிழ் புக்லேயும் இருக்குது இந்த மரபு சொற்கள். ஸோ மிஸ் பண்ணாமல் அந்த புத்தகத்தையும் படிச்சிருங்க. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம சேனலை பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.